தினமொரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். சகோதரர் ஒருவர் ஒரு சபை போதகர் வாயிலாக சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து கிறிஸ்தவராக மாறினார். சில ஆண்டுகள் அந்த பாஸ்டரோடு வலிமையான ஐக்கியம் வைத்து ஊழியங்களில் மிக தீவிரமாயிருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த பாஸ்டர் பலவித பாவங்களில் விழுந்து விட்டதாகவும், ஆயினும் மாய்மாலமாக ஊழியம் செய்வதாகவும் குற்றம் கூற ஆரம்பித்தார். இறுதியில் அந்த பாஸ்டரின் மாய்மாலங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இடரல் அடைந்து கிறிஸ்தவ அனுபவங்களை இழந்து போனதாக பலரிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். மற்றவர்களின் விசுவாச வாழ்க்கைக்கு இடரல் ஏற்படுத்தும் விதமாக ஒருவர் நடந்து கொண்டால் அது கர்த்தருடைய பார்வையில் கடுமையான பாவமாகும். அதே வேளையில் பிறருடைய தவறுதலான நடைமுறைகளால் ஒருவர் இடரல் அடைந்து கிறிஸ்தவ அனுபவத்தை விட்டோ அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டோ பின்வாங்கி போனால் அது ஏற்கத்தக்கது அல்ல. அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதாக கூறினாலும் உண்மையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டது ஏதோ ஒரு ஊழியரைத்தான். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதாக கூறினாலும் உண்மையில் அவர்கள் பின்பற்றுவது ஏதோ ஒரு ஊழியரைத்தான். எனவேதான் அந்த ஊழியரின் எழுச்சியும் வீழ்ச்சியும் இவர்களை அப்படியே பாதித்து விடுகிறது. ஊழியர்கள் வழிகாட்டிகளே அன்றி வழிகள் அல்ல. ஊழியர்கள் விசுவாசத்திற்கு உதவுகின்றவர்களே அன்றி நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரங்கள் அல்ல. எனவே எந்த ஒரு ஊழியரையும் குறை நிறை பாராமல் பின்பற்றுவதும், அவர் சொல்வதெல்லாம் தேவ வாக்காகத்தான் இருக்கும் என ஆராய்ந்து பாராமல் ஏற்றுக்கொள்வதும் தவறானவை. பிறருடைய தவறுகளால் நாம் கர்த்தரை விட்டு விலகினால் நாம் இதுவரை கர்த்தரோடு இருந்ததாக எண்ணியது ஒரு மாயை என்பதே அர்த்தமாகும். நாம் ஒருமுறை கர்த்தரை அறிந்து கொண்டால் பின்னர் நம்முடைய பார்வை அவர் மேலேயே இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கியே ஓட வேண்டும். அவர் ஒருவரே என்றும் மாறாதவர். அங்கே நமக்கு இடரல் இல்லை. அவரை நோக்கி நடக்க நடக்க அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு உண்மையானவர், எவ்வளவு மகிமையானவர் என்று கண்டறிவதிலேயே நாம் வளர்ந்து கொண்டிருப்போம். அதனால் நாம் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் மேலும் மேலும் வளருவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.